ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், பிஜிடிஆர்பிக்கான வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோம். ஜிகேவும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம சைக்காலஜி தான் பார்த்துட்ருக்கோம். ஷார்ட் பீரியடாக இருக்குது, ரொம்ப வேகமாக பார்த்துட்ருக்கோம். சைக்காலஜி ஒரு 4-5 யூனிட் இருக்குது. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இருக்கக்கூடிய நாட்களை எப்படி நம்ம வந்து ரிவிஷன் பண்ணலாம், ஸோ எப்படி வேகமாக வந்து நம்ம ரிவிஷன் பண்ணி கவர் பண்ணி முடிக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ இது முழுக்க ரிவிஷன் பண்ணுறதுக்கான அந்த சூழ்நிலைகள் தான். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 10 days வந்து இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக வந்து ரிவிஷன் பண்ணி முடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான மெத்தட் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 6+3+2+1. ஸோ இது என்ன 6+3+2+1 அப்படின்ற மெத்தட் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்தவரைக்கும் மேஜர் தான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா? ஏன்னா 110 கேள்விகள் மேஜர்லேருந்து வரப்போகுது, 30 கேள்விகள் நம்மளுக்கு சைக்காலஜிலேருந்து வரப்போகுது, 10 கேள்விகள் நம்மளுக்கு ஜிகேலேருந்து வரப்போகுது. நம்ம அப்போ அதுக்கேற்ற போல தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து அதிகமான எஃபர்ட்டை வந்து நம்ம போடுற போல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் 110க்கான மார்க் தான் வந்து நம்மளை வந்து ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறதுல பெரிய பங்கு வகிக்க போகிறது. அப்போ அதனால் நம்ம அதுக்கு தான் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ அதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு 6ன்னு குறிச்சிருக்கேன். அப்படின்னா என்னென்னா 6 hours. ஓகேங்களா? ஸோ அப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 6 3 9 9 11 12. ஸோ 12 மணி நேரங்கள் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து படிக்கிற போல் வந்து நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எதனா ஒருத்தர் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல உங்களுக்கு வந்து சப்போஸ் சில பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு போகிறவங்களா இருப்பீங்க, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சூழ்நிலைகளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் வந்து நீங்கள் பிஸியாக இருக்க போல இருக்கும். அதுக்கேற்ற நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நீங்கள் வந்து வேணாம்னு நினைக்கிறீங்களோ, இல்லை இது நம்மளுக்கு வந்து இதுவாக இருக்குது அப்படின்றது நீங்கள் அதை விட்டுட்டு மீதி நீங்கள் வந்து ஆனால் கண்டினியூ பண்ணி தான் வந்து ஆகணும். ஓகேங்களா? அதை பார்க்கலாம் பாருங்கள். ஸோ நான் இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் ஏர்லி மார்னிங் ஒரு 5 மணிக்கு எழுந்துக்கிற போல் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? 5 AM. ஸோ ஒரு 4 AM இல்லை 3 AM எழுந்துறீங்கன்னா அது உங்களோட ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? அதை நான் சொல்லலை, நான் பொதுவாக வந்து ஒரு 5 AM எழுந்துக்கிட்டு தான் நான் வந்து பொதுவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ 5 AM அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து 4:30க்கெலாம் எழுந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு 5 AM படிக்க உட்காந்துடணும். ஓகேங்களா? விடியற்கால 5 மணிக்கு நீங்கள் உட்காறீங்க அப்படின்னா 5 மணிலேருந்து ஒரு 9 மணி வரை. ஓகேங்களா? 5 மணிலேருந்து ஒரு 9 மணி வரை. ஓகேங்களா? ஸோ அப்போ 5லிருந்து 9 6 7 8 9 5 to 6 1 மணி நேரம், 6 to 7 1 மணி நேரம், 7 to 8 1 மணி நேரம், 8 to 9 9 1 மணி நேரம். ஓகேங்களா? அப்போ மொத்தம் காலையில் ஒரு 4 hours நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மேஜர்ஸ் மட்டும் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? இந்த 9 மணிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ஒர்க்லாம் பண்ணுற போல இருக்கும். ஸோ சாப்பாடு செய்கிறது, நீங்கள் வந்து உங்களோட அந்த ஃப்ரெஷ் ஆகிறது, நீங்கள் வந்து அந்தமாரி உங்களோட உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 9க்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிலேருந்து 9 மணி வரை. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours. ஓகேங்களா? அப்போ 4 hours நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மேஜர் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? அப்போ இடையில 9 to 11 வந்து உங்களுக்கான டைமாக நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ உங்களோட அந்த சாப்பாடு செய்கிறது, சாப்பிட்றது, நீங்கள் வந்து காலையில் பண்ண வேண்டிய அந்த குளிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தினமும் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு 2 hours நீங்கள் வந்து ஒதுக்கிடுறீங்க. ஓகேங்களா? இதுவே அதிகம் தான், இருந்தாலும் வந்து ஒரு 2 hours ஒதுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஒர்க் இருக்கும், அதெல்லாம் பார்க்கறதுக்காக. அப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறீங்க, 11. ஸோ 11 மணிலேருந்து 1 மணி வரை. இதில் எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கு பாருங்க, 11 to 12 1 மணி நேரம், 12 to 1 1 மணி நேரம். அப்போ 2 மணி நேரம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் இருக்குது. இதில் மறுபடியும் என்ன பண்ண போகிறீங்க, இந்த மேஜரை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க. இந்த மேஜரை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கண்டினியூ பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அப்போ காலையில் ஒரு 4 மணி நேரம், இங்கே ஒரு 2 மணி நேரம், 6 மணி நேரம் நீங்கள் மேஜர் படிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் ரிவிஷன் அப்படின்ற பிளான் பண்ணாலும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் இன்னமும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த 4 மணி நேரத்தில் ஒரு யூனிட்டை கவர் பண்ணிவிட்டு திருப்பி இந்த 2 மணி நேரத்தில் மறுபடியும் ஒரு ரிவிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அப்போ ஓகேங்களா? அப்போ 6 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மேஜருக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு யூனிட் ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் சின்னதாக இருக்கும், ஒரு யூனிட் பெருசாக இருக்கும்.
ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த நாளும் அந்த யூனிட்டை சேர்த்து கவர் பண்ணிக்கோங்க. அப்போ 2வது நாள் கவர் பண்ணுறப்போ சென்னை யூனிட்டையும் அதுக்கு முன்னாள் பெண்டிங் இருக்கிற யூனிட்டையும் கவர் பண்ணி நீங்கள் ஒரே நாள் 2 யூனிட் கவர் பண்ணுறப்பல பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒரு சில யூனிட் அதிகமாக தான் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். சிலபஸ் வந்து ஹெவி சிலபஸ் தான். ஓகேங்களா? அது நான் ஒத்துக்கிறேன். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேறு வழியில் நம்மளுக்கு இப்போ ரிவிஷன் மட்டும் இப்படி தான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அப்போ 6 மணி நேரம் முடிச்சிச்சிங்க. இப்போ நீங்கள் 1 மணி வரையில் நீங்கள் வந்து கொடுத்தாச்சு. 1 மணிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மணிக்கு நம்ம லஞ்ச் டைம் இல்லைங்களா? ஸோ சாப்பாடு செய்ய வேண்டியது இருக்கும், அப்படிலாம் வந்து பார்த்தா நீங்கள் இது பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், 1 மணிலேருந்து 2 மணி வரலும், இல்லைன்னா நீங்கள் 3 மணி வரலும் கூட எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 1 to 3. ஓகேங்களா? 1 மணிலேருந்து 3 மணி வரலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது நான் வந்து ரொம்ப லிபரலாக சொல்கிறேன். நீங்கள் இதில் கூட 1 ஹவரை வந்து யூஸ் பண்ணலாம். ஒர்க்லாம் முடிச்சுட்டு பண்ணுறவங்க பண்ணலாம். இல்லை சார் கொஞ்ச நேரம் நான் வந்து இயர்லி மார்னிங் வந்தாலும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் ஒரு 1 ஹவர் தூங்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக தூங்குங்க, தப்பே இல்லை. தூங்கி எழுந்துறது தப்பே இல்லை. உங்களுக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இன்னும் நல்லா வந்து ஒரு டயர்ட் இல்லாமல் நீங்கள் வந்து படிக்க முடியும், ஒரு வேகமாக படிக்க முடியும். ஓகேங்களா? அதனால் அதுக்கான டைமை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ 1 to 3 காலையில் நம்ம 9 to 11 சொன்னால் போல் எங்கள் 1 to 3 நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டுறோம். ஓகேங்களா? விட்டதுக்கப்புறம் நீங்கள் 3 மணிலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 3 மணிலேருந்து 6 மணி வரை சைக்காலஜி. ஓகேங்களா? ஸோ 3 மணிலேருந்து 6 மணி வரல எதை படிக்க போகிறீங்க, சைக்காலஜி படிக்க போகிறீங்க. அப்போ 3 to 4 1 மணி நேரம், 4 to 5 1 மணி நேரம், 5 to 6 1 மணி நேரம். அப்போ 3 ஹவர்ஸ். ஓகேங்களா? அதுதான் நான் 6 + 3ன்னு சொன்னேன். அப்போ 6 மணி நேரம் மேஜரு, 3 மணி நேரம் ஃபிசிக்ஸ். என்ன ரீசன் அப்படின்னா, இதுதான் வந்து நம்மளுக்கு அடுத்த கட்டத்தை வந்து அதிகமாக மார்க் வரக்கூடியது, 30 மார்க்ஸ். அதனால் இதுக்கு நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் ஒதுக்குறீங்க. இதுவும் ஒரு யூனிட் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், கவர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சதுங்களா? இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 3 மணிலேருந்து 6 மணி வரல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு 1 ஹவர் நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு 1 ஹவர் இங்கே நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். 6 to 7, 6 to 7 நீங்கள் வந்து பிரேக் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, இல்லை வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைகள் செய்யுது, இல்லைன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அந்தமாரி கொண்டா ரிலாக்ஸ் ஆகிறது சொல்லிட்டு 6 to 7 ரிலாக்ஸ் ஆகிடுங்க. ஓகேங்களா? ஸோ 7 to 9. ஓகேங்களா? ஸோ 7 to 9 பொறுத்தவரை நீங்கள் ஜிகே. ஓகேங்களா? 7 to 9 பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஜிகே டாபிக் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? அப்போ 2 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கான ஜிகே டாபிக். 2 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, ஜிகே டாபிக் வந்து கவர் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாம். 9 to 10 வரல நீங்கள் வந்து உங்களோட டின்னர் டைமு, இந்த டைம் அதெல்லாம் நீங்கள் வந்து ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது 9 to 10 நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுறீங்க. அதுக்கும் 1 ஹவர் கொடுத்தாச்சு நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்றதுக்கு. ஓகேங்களா? அப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் நான் 6 + 3 + 2 + 1ன்னு சொல்லியிருப்பேன். இந்த 1 எப்படின்றதுனா 10லேருந்து 11 வரலும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, லாஸ்ட்டாக ஒரு 1 ஹவர் ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு போகிறீங்க. ஓகேங்களா? இது நான் பொதுவாக சொல்லியிருக்கிற விஷயங்க. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் ஒரு டைம் நான் சொல்கிற பாருங்க, காலையில் 6 மணி நேரம். ஸோ மேஜரை பொறுத்தவரையிலும் 5 to 9, ஸோ அப்புறம் 11 to 1 இது நம்ம மேஜருக்கான நேரமாக வந்து ஒதுக்கிறோம். அப்புறம் நம்ம ஃப்ரீ டைம் முடிச்சுட்டு மறுபடியும் 3 to 6 வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கான நேரமாக ஒதுக்குறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1 ஹவர் பிரேக் எடுத்துட்டு 7 to 9 ஜிகேக்கான நேரமாக ஒதுக்குறோம். அப்புறம் ஒரு 1 ஹவர் பிரேக் எடுத்துட்டு 10 to 11 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான நேரமாக ஒதுக்குறோம். ஓகேங்களா? அப்போ ஓவரால் உங்களால் வந்து இதில் கவர் பண்ண முடியும். சப்போஸ் சார் எங்களுக்கு வந்து நான் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து உங்கள் வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணேன், பக்கவாக ப்ரிப்பராக இருக்கேன், தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பற்றி எனக்கு கவலையே இல்லை சார் அப்படின்னா அந்த 1 ஹவரை தூக்கிட்டு போய் எங்கே போடுங்க, மேஜரில் போடுங்க. அவ்வளோதாங்க. சார் எனக்கு ஜிகேவும் நான் ஆல்ரெடி பார்த்து வச்சுட்ருக்கேன் சார், ஜிகேவும் ஃப்ரீயாக இருக்குது சார், ஜிகே வந்து நான் எக்ஸாம் முன்னாள் உட்காந்து ஒரே நாளில் நான் ஜிகே ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் சார், அப்போ ஜிகே டைம் எனக்கு வேணும் சார் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜிகேக்கான டைம் தூக்கி மேஜரில் போடுங்க. நான் அதை தான் சொல்ல முடியும். ஸோ சைக்காலஜி டைமில் கை வைக்காதீங்க. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த ஜிகே டைம் இது உங்களுக்கு வந்து பரவாயில்ல, நம்ம வந்து இதை வந்து மேஜரில் போடலாம் சொன்னால் தாராளமாக போடலாம். ஏன்னா நம்ம மேஜரில் போட போகிற ஒவ்வொரு மார்க்குக்கும் நம்மளுக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த டைமுக்கு நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இல்லை இதையும் நம்மளுக்கு வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்போஸ் உங்களுக்கு ஜிகேவும் படித்தா தான் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் அப்படின்னா நம்ம 7 to 9 சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இதில் ஒரு 1 ஹவர் கூட நீங்கள் ஜிகே படிச்சுட்டு அடுத்த 1 ஹவர் நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் மேஜர் படிக்கலாம். ஓகேங்களா? அது உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த ஷெட்யூல் பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கட்டாயமாக நான் சொல்லலை. இப்படி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி உங்களால் சிலபஸ் வந்து ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ அது உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்து அதிகமாக பூஸ்ட் ஆகும். பூஸ்ட் ஆக நீங்கள் அந்த கான்ஃபிடென்ட்டில் இன்னும் வேகமாக ரிவிஷன் பண்ணுவீங்க. ஸோ இன்னும் அதிகமாக ரிவிஷன் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு எக்ஸாமில் நல்ல ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கைஸ் இது வந்து
சொல்லப்பட்டிருக்கு. இது நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் இல்லை, நல்லா இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மணி நேரங்களை நீங்கள் எப்படின்னா பண்ணிக்கோங்க. 6 மணி நேரம் அப்படின்றத மேஜர் கட்டாயமாக நீங்கள் வந்து ஒதுக்கி தான் ஆகணும். ஓகேங்களா? 6ன்றத நீங்கள் 8 மணி நேரமாக ஒதுக்கினாலும் பெட்டர் தான். ஓகேங்களா? சைக்காலஜிக்கு ஒரு 3 hours இது நீங்கள் வந்து கொடுத்து தான் ஆகணும். இது ஏன்னா இதை வந்து ரிசல்ட் நம்மளுக்கு பெருமளவில் வந்து பாதிக்கப்படக்கூடாது. ஓகேங்களா? சரிங்க. ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணி வேகமாக ரிவிஷன் பண்ணுங்கள். நானும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு வந்து சைக்காலஜி போர்ஷன்ஸ் முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.